ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நண்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் நண்டு. இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறேன். சூப்பரான நண்டுங்க, நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். பாருங்கள், பல்லாரி ஒன்று, பெரிய பல்லாரியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகா சின்னதாக இருக்கனால ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, இது பூண்டும் மிளகும் இடித்து வச்சுருக்கேன். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்குவோம். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நண்டு, இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். இப்போ நண்டு, இந்த பூண்டு, மிளகு இடித்து வச்சதெல்லாம் போட்டாச்சு. இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் இது சின்ன ஸ்பூன், அதனால் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 3 சேர்த்துக்கிறோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது மிளகாத்தூளை வதக்கி விடுவோம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட தனியாத்தூள் 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதோட புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப ஊற்றாமல் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி இப்போ இதை கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு 2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குங்க. நண்டு குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நல்ல வாசனை நம்மளை சாப்பிடணும்னு தூண்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. இது வச்சதுமே நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதங்கி வருது மேலே. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நண்டு குழம்பு பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நண்டு வாசனையை பார்த்தாலே இப்பயே சாப்பிடணும்னு தோணுதுங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.